நாம் ஆராதிக்கிற ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை உயர்த்த, நம்முடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த, நம்முடைய பிள்ளைகளை உயர்த்த, சபையை உயர்த்த, நம்முடைய தேவைகளை சந்திக்க இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். ஏனென்றால் அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன். அவர் வாக்கு பண்ணினவர் மாறாதவர் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே வாக்குத்தத்தத்தின் தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த மாலை வேளையிலே மையப்பொருளாக வைத்து சில காரியங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. திருப்பிக் கொள்வோம். எபேசியருடைய புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் தூங்குற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆதலால் தூங்குற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்ப என்று சொல்லியிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வாக்குத்தத்தம் என்ன என்றால் கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஆனால் இடைப்பட்ட இடத்திலே ஏதோ ஒன்று இருக்கிறது. அதை நிறைவேற்றினால் நான் செய்வேன் என்கிறது தான் அதனுடைய அர்த்தம். ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், முதலாவது நீ விழித்து எழும்பு. யாரு? தூங்குற நீ விழித்தெழும்பணும். ரெண்டாவது, மரித்தோரை விட்டு நீ எழும்பணும். அப்ப கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க செய்வார் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, எழும்பு எழும்பு என்கிறது தான் என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு. இன்றைக்கு நாளிலே நான் எழும்ப வேண்டிய இடங்களிலே எழும்புவேனே, ஆனால் கிறிஸ்து என்னை பிரகாசிக்க செய்ய அவர் இன்றைக்கும் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நீங்க பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா, 1 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஒரு சூரைச் செடியின் கீழே போய் படுத்திருக்கிறான். படுத்திருக்கிற அவனை தேடி ஒரு தூதன் போகிறான். எலியாவை தட்டி, எழும்பு, எழும்பி இந்த அப்பத்தை நீ புசி என்று கொடுக்கிறான். இன்றைக்கு மாலை வேளையிலும் சோர்வுற்று, ஏனென்றால் அவனுக்கு சொல்லியாச்சு, எசபேல் ஒரு காரியம் சொல்லிட்டா, என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு செய்த காரியத்திற்கு வார வருஷம் அடுத்த மாதம் என்று சொல்லவில்லை, நாளை இந்த நேரத்திலே அவன் தலை அவனோட இருந்தா அப்படின்ட்டா. நாள் குறிச்சிட்டா, நேரம் குறிச்சிட்டா. பயம் ஒரு பக்கம், சோர்வு ஒரு பக்கம், எதிர்காலம் இருண்டு கிடக்கிறது. கர்த்தருக்கு வைராக்கியம் உள்ளவன் தான், பயப்படுகிறவன் தான். எனவேதான் அவன் சொல்லுகிறான், உமக்கு முன்பதாக பக்தி வைராக்கியமாய் இருக்கிறவன் என்று சொல்லி தன்னை குறித்து அவன் சொல்லுகிறான். இவன் இப்ப என்ன செய்கிறான் சொன்னா, பயந்து போயிருக்கிறான், சோர்வுற்று இருக்கிறான். சோர்வுற்று அவனுக்கு முதலாவது எழுப்பி அப்பம் கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்து நிமித்தமாக சோர்வுற்று, அது ஒரு வியாதியாக இருக்கலாம், தேவையாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், போராட்டங்களாக இருக்கலாம், நிந்தைகளாக இருக்கலாம், அவமானங்களாக இருக்கலாம். சோர்ந்து போய் ஒரு சூரைச் செடியின் கீழே படுத்த நிலைமையிலே நீ காணப்படுவாய் என்று சொன்னார். கர்த்தர் தம்முடைய வார்த்தை இந்த மாலை வேளையிலே ஊழியக்காரன் மூலமாக உனக்கு கொடுத்து அந்த அப்பத்தை நீ புசி, அதற்கு பிறகு உன்னை பிரகாசிக்க செய்ய கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்படியா இருந்தா முதலாவது நான் எழுந்திருக்க வேண்டிய இடம் எது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நித்திரையை விட்டு நீ எழும்பு என்று சொல்லப்படுது. அப்படித்தானே? அதாவது தூங்குற நீ விழித்து எழும்ப வேண்டும். அதாவது நித்திரையை விட்டு நீ எழும்பு. இன்றைக்கு மாலைவேளை கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, நித்திரையை விட்டு எழும்பினதுக்கு பிறகுதான் கர்த்தர் பிரகாசிக்க செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். அப்ப நித்திரையை விட்டு எழும்பு. நான் ஆவிக்குரிய ரீதியிலே போகிறேன். ஏனென்றால் உலக பிரகாரமாக கூட நீங்க பார்த்தீங்கன்னா, தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற எந்த மனிதனாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை பின்தங்கினதாக இருக்கும்.
ஆனால் எத்தனை மனிதர்களை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனாலும் வாழ்க்கையிலே முன்னேறி வந்தவர்கள் அத்தனை பேரும் கூறுகிற ஒரே ஒரு கூற்று என்னவென்று சொன்னால், நாங்கள் நித்திரைக்கு விஷம் வைத்து கொன்று விட்டோம், எனவே தான் நாங்கள் வாழ்க்கையிலே முன்னுக்கு வந்தோம். நாங்கள் தூக்கத்தை எவ்வளவு வெறுக்கிறோமோ அதுக்கு தூங்கக்கூடாதுன்னு சொல்லல, தூக்கத்துக்கு எவ்வளவு தூரம் நிற்கிறோமோ அதற்கு அதிகமான அளவு நம்முடைய வாழ்க்கையில் என்ன வெற்றி கிடைக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா காலையில் எழும்புகிறது என்கிறது ஒரு நல்ல பழக்கம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப நித்திரையை விட்டு எழும்பணும். நித்திரை விட்டு எழும்பாதபடிக்கு இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ என்று நீதிமொழிகளுடைய புத்தகத்தில் நீங்க பார்ப்பீங்க. நான் 24ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல பார்க்கலாம். குளிருதே, இப்பதானே படுத்த மாதிரி இருக்குது, இப்ப எல்லாம் அடிக்கிறதே என்று சொல்லி தூங்குற அனுபவம் இல்லை. சிங்கத்தை போல எழும்பணும், பாலசிங்கத்தை போல எழும்பணும் என்று வேதம் சொல்லுகிறது. துஷ்ட சிங்கம் போல எழும்பணும். திடீர்னு எழுந்து காரியங்களை செய்ய ஒரு கர்த்தருடைய பிள்ளை முதலாவது அர்ப்பணிப்போடு கூட செயல்படணும். நான் சொல்லுவேன் என்று சொன்னா, காலை ஜெபமானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் என்று சொன்னால் உயர்வை கொண்டு வரும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். யாரெல்லாம் காலையில் எழும்பி நீங்க ஜெபம் பண்ணுங்க, இன்றைக்கு இந்த செய்தியோடு கூட நீங்க ஒரு தீர்மானம் பண்ணிட்டு இந்த தீர்மானத்தின்படி நீங்க போகும்போது தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். நான் உங்களுக்கு சொன்ன காரியம் தான் சொல்றேன். என்னன்னா, என்னுடைய தகப்பனார் ஒரு பெரிய படித்த ஒரு மனிதன் அல்ல, அல்லது போனார் ஏதோ பெரிய இது இல்லை, அவங்க வசதியா இருந்தவங்க தான். ஆனால் திருமணம் முடித்துட்டு அவர் கொழும்புக்கு வந்தார். வரும்பொழுது எங்க அம்மாட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, நாங்க 3 பேரும் கொழும்புக்கு போறோம், கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பாரே ஆனால் நாங்கள் அங்கேயே இருப்போம், இல்லைன்னா அந்த கழனி கங்கையில் 3 பேரும் குதிப்போம் அப்படின்ட்டு ஒரே ஒரு தீர்மானம் தான் வந்தார். வந்தபோது அவருக்கு அநேக போராட்டங்கள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் அவர் ஒரே ஒரு காரியத்தை தான் செய்வார். அவருடைய மாமனார் அவர் மரித்த போது ஒரு சாட்சி சொன்னார். என்ன தெரியுமா? எத்தனை ராத்திரி எந்த நேரத்தில் வந்தாலும் 4 மணிக்கு ஒரு எலாம் அடிக்காதபடிக்கு அவர் எழுந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஜெபம் பண்ணுறது மட்டும் இல்லை, அம்மா எழுந்திரிச்சிருவாங்க, எங்களை எல்லாரும் எழுப்பி டீ எல்லாம் வச்சு குடிக்க வச்சு ஜெபம் பண்ணுறதுல அவர் ஒரு நாள். காரணம் என்னவென்று சொன்னால், அவர் ரட்சிக்கப்படும் போது அவருடைய மாமனாரோடு கூட ரட்சிக்கப்பட்டு அவரோடு கூட இருக்கும் பொழுது அந்த குடும்பம் காலையில் ஜெபிக்க ஆரம்பித்தார். அந்த குடும்பத்தில் அநேகர் ஊழியத்துக்கு எழும்பினார்கள், இன்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்காங்க. அதுக்கு பிறகு அவர் கொழும்புக்கு வந்தோடனே அவர் சொல்வார், எனக்கு சொந்தக்காரனா யாருன்னா ஊழியக்காரர் தான்ப்பா சொந்தக்காரங்க சொல்லுவார். ஏனென்றா அவர் ஃபெய்த்தோமில் தான் தங்கியிருந்தார். தங்கியிருக்கும் போது காலையில் எழும்பி அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் மறுபடியும் தன் தாயாரை பார்த்தார். தாயார் 2 மணிக்கு எழும்புவாங்க, 3 மணிக்கு எழும்புவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு என் தகப்பனும் அதை பின்பற்றினார். அதை கர்த்தர் பார்த்தார். பார்த்துட்டு தான் என்ன செய்தார்னு சொன்னா, அவருடைய எல்லா வாஞ்சைகளையும் நிறைவேற்றி அவரை பிரகாசிக்க பண்ணினார் என்று சொல்வேன். அவர் வியாதிப்பட்டு மரிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கிறது என்று சொன்ன போது அவருக்கு ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு காரியம் சொன்னாரு, ஆண்டவரே 4 பிள்ளைகள ஒரு பிள்ளை கூட திருமணம் ஆகல, 4 பிள்ளைகள்ட ஒரு பிள்ளைய கூட நான் பேர பிள்ளையா பார்க்கலன்னு சொல்லி ஜெபம் பண்ணாரு. அவர் மரிக்கிறதுக்கு முன்பதாக 4 பிள்ளைகளுக்கு திருமணமானது, 4 பிள்ளைகளுடைய பேர பிள்ளைகளையும் அவர் பார்த்தாரு. கர்த்தருக்குள்ளே அவர் நித்திரை அடைந்தார். இன்றைக்கு மாலையில் கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய தேவை எதுவாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வாஞ்சை எதுவாக இருந்தாலும் சரி, நீ முதலாவது செய்ய வேண்டியது என்னன்னா, தேவ சமூகத்தில் காலையில் எழும்பி நீ உட்காரும் பொழுது ஆண்டவரோடு நீ பேச ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உன்னிடத்தில் கேட்பாரு. அதுக்கு அவர் கேட்கும் போது நீ பதிலாக இது தேவை என்று சொன்னால் கர்த்தர் அதை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்க வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆதியாமத்தின் புத்தகத்தில் நீங்க முதல்ல வாசிங்க. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா காலையில் எழுப்புகிறார் என்று சொல்லி கடந்த கிழமைக்கு முந்தின கிழமை நான் சொன்னேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எழுப்புறாரு. இப்போ எழுப்புன உடனே நாம் என்ன செய்யணும் சொன்னா, ஆண்டோட சமூகத்தில் போய் இருந்து ஆண்டோட சொன்னா ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நாம விசுவாசிக்கிறது தானே, நம்மை ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் தான். எனவே நீங்க வாசித்து பாருங்க, ஆதியாமத்தின் புத்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். என்னது? நான் போகட்டும், எப்படி? பொழுது விடுகிறது, நான் போகட்டும் என்று சொன்னபோது அவன் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீர் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே.
அந்த காலை வேளையில அவன் கேட்ட ஒரே ஒரு ஜெபம் என்னன்னா, நீர் என்னை ஆசீர்வதி. அவனுடைய சூழ்நிலையை கொஞ்சம் பாருங்க. நெருக்கமான ஒரு நேரம், யார் மிஞ்சிவான்றது தெரியவே தெரியாது. சகோதரன் கையிலிருந்து யார் மிஞ்சிவான்னு தெரியாது. மாமன் ஒரு பக்கம் பிரச்சனை, எல்லாத்துக்கும் மத்தியிலே ஒரு இறுக்கமான சூழ்நிலையில கர்த்தரிடத்தில் அந்த காலை வேளை சொல்லுகிறான், நீர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி. இன்றைக்கு மாலையில் கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை 1 நாளாகமத்தின் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஜெபம் பண்றான் பாருங்க. எப்படி ஜெபம்னு சொல்லி நமக்கு தெரிஞ்ச ஜெபம். யாவேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து, உமது கரம் என்னோடு இருந்து என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரலும் என்று வேண்டிக் கொண்டான். என்னது சொல்ற ஆண்டவரே, நீர் என் எல்லையை பெரிதாக்குன ஆண்டவரே, என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சபையை ஆசீர்வதிங்க என்று ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை கர்த்தர் கேட்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். என்ன சொல்றான்? அடுத்தது தீங்கும் துக்கமும் என்கிட்ட வரவே கூடாது. தீங்கு மனிதர்களால் விளைவிக்கப்படுகிற தீங்கு இருக்கிறது, அல்லது போனால் சரீரத்திலே காணப்படுகிற வியாதிகள் என்கிற தீங்கு இருக்கிறது. இவைகள் நிமித்தமாக கூட ஒரு துக்கம் வரக்கூடாது. என்னை அணுகாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை கேட்டபோது கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார் என்று தான் பார்க்கிறோம். அப்படித்தானே இருக்கு. கர்த்தர் என்ன சொன்னாரு? தேவன் அவன் வேண்டிக் கொண்டதை அருளினார். தேவன் யாப்பேசுக்கு மட்டும் தேவன் அல்ல, தேவன் யாக்கோபுக்கு மட்டும் தேவன் அல்ல, தேவன் ஆபிரகாமுக்கு மட்டும் தேவன் அல்ல, எனக்கும் அவர் தகப்பனாகவே இருக்கிறார். நான் காலையில எழும்பி ஜெபம் பண்ணுவேனே ஆனால் தேவன் என் தேவையை சந்திப்பார் என்று சொல்லி விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே தேவன் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப நீங்க என்ன செய்யணும்? காலையில எழும்பி ஜெபம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்க காரியங்களை செய்யும் போது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக. காலையில கர்த்தரை தேடினா நிச்சயமா நீங்க காணுவீங்க. ஏனென்றா ஆண்டு சொன்னாரு, நீ அதிகாலமே எழும்பி வா, நான் உனக்கு முன்பதாக காத்திருப்பேன் என்று மோசைக்கு சொன்னாரு. நீங்க வேதத்துல பார்க்கும் பொழுது லூக்கா நற்செய்தி நூலுடைய புத்தகத்தில் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே யாரை தேடி போறாங்க? இயேசுவை தேடி போறாங்க. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இயேசுவை தேடி போகிறார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இதை இன்னும் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அதிக இருட்டோடு காலையிலே போயிருக்கிறாங்க. காலையிலே போனாங்க. யாரை பார்க்க போனாங்கன்னா இயேசுவை பார்க்க போனாங்க. அந்த இருட்டோடே அதிகாலையிலே போன அவர்களுக்கு இயேசு தரிசனமானார். இன்றைக்கு மாலையில் கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் இதை செய்வோமானா தேவன் காலையிலே நம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்றி நமக்கு முன்பதாக வந்து நிற்பாரு. அப்பதான் பிரகாசிக்க முடியும், அப்பதான் தேவன் ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தருடைய சமூகத்தை காலையிலே தேடுங்க. ராத்திரியெல்லாம் ஒரு போராட்டமான நேரங்களாக தான் இருக்கும். பிசாசுடைய ஆளுகைகள், பிசாசுடைய காரியங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் தேவன் காலையிலே நம்ம எழுப்புவார். ஆனால் சத்துரு நம்ம காலையில் என்ன செய்வானா? தூங்க வைப்பான். தெளிலால் சிம்சோனை போட்டு மடியில போட்டு தூங்க வச்சா அதனுடைய முடிவு என்னன்னா நமக்கு தெரியும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? காலையில் எழும்பணும். நீங்க காலையில் எவ்வளவு எழும்புறீர்களோ அது உங்களுடைய சரீரத்துக்கு நல்ல, உங்களுடைய ஆத்மாவுக்கு நல்ல, உங்க ஆவிக்கு நல்ல ஒரு பிரகாசத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அப்ப காலையில முதலாவது எழும்பி அடுத்த நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க ஆண்டவரை தரிசித்ததுக்கு பிறகு ஆண்டவர் சொல்வாரு, காரியத்தை நீ நடப்பே. நீ காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். நீங்க வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 1 நாளாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது எப்படி போட்டிருக்குன்னு சொன்னா, நீ எழும்பு காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு கூட. முதலாவது எழும்புங்க, காலையில் ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு நல்ல ஒரு தீர்மானத்தோட போங்க. எந்த காரியமா இருந்தாலும் சரி, நீங்க வாஞ்சிக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கேட்பார். நீங்க காலையில் தேவ சமூகத்தில் எழுந்திருந்து, ஆண்டவரே இதுதான் என் தேவை,
இதுதான் என் பிள்ளையோட தேவை, இதுதான் குடும்பத்தின் தேவை, இதுதான் சபையின் தேவை, என்னுடைய சரீரத்தின் தேவை, எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் அதை சந்திக்க உண்மையில் வராரு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ முதலாவது நாம் காலையிலே எழும்பணும். ரெண்டாவது, நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எபேசியருடைய புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அங்கே பார்க்குறீங்க, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். என்னதான்? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்போ முதலாவது நாம் பார்த்த என்னன்னு சொன்னால், நீ எழுந்துரு. ரெண்டாவது என்னன்னா, மரித்தோரை விட்டு எழுந்துரு. அப்படித்தானே? மரித்தோரை விட்டு எழுந்துரு. நாம் மரித்தோர் என்று சொல்லும் பொழுது நாம் பார்க்கிறோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் தான் மனுஷன் மரித்தவனாய் காணப்படுகிறான். நாமும் கூட ஒரு காலத்திலே இந்த பாவத்திலே மரித்தவர்கள், இந்த அக்கிரமத்திலே மரித்தவர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றார் என்ன தெரியுமா, நீ மறுபடியும் அதில் இருக்காதபடிக்கு அதில் இருந்து என்ன செய்யணும்னு சொன்னா, விழித்து எழும்பி வந்துரு. அதான் பரிசுத்த பவுல் சொல்லும்போது சொல்றார், ரோமர் எழுதின நிருபத்தில் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், எப்படின்னா, பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? பாவத்தில் நிலை நிற்க கூடாது. அந்த பழைய பாவங்கள், பழைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை முற்றுமாக மாறினது. ஏனென்றால் நாம் கிறிஸ்துவோடு கூட மரித்தவர்களாய் காணப்படுகிறோம். நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்தார் என்று சொல்லி, ஆனால் அந்த பாவங்கள் ஒட்டி வந்து கொண்டே இருக்கும். எப்படின்னு சொன்னா, எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்டு வருகிற இஸ்ரவேல் ஜனங்கள் வரும் பொழுது பின்னால பார்வோன் வந்து கொண்டே தான் இருக்கிறான். பின்னால பார்வோன் வந்து கொண்டு, அவன் விடமாட்டான், தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருப்பான். பழைய பாவங்கள் என்று சொல்லக்கூடிய சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்னதான் தீர்மானம் எடுத்தாலும் கூட அது பின்னால வந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளை அதுக்கு விலக்கி தன்னை பாதுகாத்து கொண்டு முன்னோக்கி போக வேண்டியது அவனுடைய வேலையாக இருக்கிறது. பாவத்தை நாம் என்ன செய்யணும்? வெறுக்கணும். ஆண்டவர் கூட சொன்னார், எங்க பாவம் வாசல் படியில தான்ப்பா இருக்குது. பார்க்கிற இடத்துல பாவம், போகிற இடத்துல பாவம், பேசுகிற இடத்துல பாவம், கேட்கிற இடத்துல பாவம், எல்லா பாவம் நிறைஞ்சிருந்தாலும் கூட நாம் அதன் மத்தியிலே இருக்காதபடிக்கு நாம் எழுந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றாரு. அப்படி நீ எழுந்திருக்கும் பொழுது நான் உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, பவுல் தான் சொல்லும் பொழுது ரோமர் எழுதின 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்றாரு, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். என்னது? பழைய மனுஷனை என்ன செஞ்சிட்டோம்? அப்ப இனிமே பாவத்துக்கு என்ன செய்ய முடியாது? பாவத்துக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஊழியம் செய்யறதுன்னா இன்னொருத்தருக்கு செய்யறது தானே ஊழியம். அப்ப பாவத்துக்கு ஊழியம் செய்ய யாருக்கு? பிசாசுக்கு செய்யற ஊழியம், அந்த பழைய காரியங்கள் அதெல்லாம். ஆனால் ஒன்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளையே, நேற்று இருந்த மனிதன் இன்றைக்கும் அப்படியே இருப்பான் என்று சொல்லி ஒருபோதும் நாம் நினைக்கக்கூடாது. அவன் நேற்று பாவி, நேற்று அவனுடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய கண்களுக்கு வித்தியாசமாக இருந்தது. நீங்க அவனை பார்க்கும்போது வித்தியாசமா பார்த்தீங்க. ஆனால் அதே மாதிரி இன்றைக்கும் இருப்பான் என்று சொல்லி ஒரு நாளும் நாம் நினைக்கக்கூடாது. அவனுடைய வாழ்க்கையில மாற்றம் வரலாம், அவனுடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படலாம். உதாரணத்துக்கு நான் சொல்லுன்னு சொன்னால், சிலர் சாட்சி சொல்லும்போது சொல்லுவாங்க, எப்படி தெரியுமா, நான் பெரிய குடிகாரனாக இருந்தேன், கொலைகாரனாக இருந்தேன், எத்தனையோ காரியங்கள் பொய் சொன்னேன், களவெடுத்தேன், இப்படி எல்லாம் இருந்தேன். ஆனால் இன்றைக்கு அந்த மனிதனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த மனிதனை என்றைக்கோ ஒரு நாள் நான் பார்த்துட்டு இன்னும் அவன் அப்படியே தான் இருப்பான் என்று சொல்லி நான் நினைப்பேனே, ஆனால் அது தவறானது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அப்படித்தான். என்னன்னா, அவன் என்னைக்குமே மாற மாட்டான், அவன் அப்படியே தான் இருப்பான். அப்படித்தானே சொல்லுவாங்க. அவன் மாறுறதுக்கு வழியே இல்லை, அவன் அப்படியே தான் இருப்பான், அவன் அப்படியே தான். இல்லைங்க, மாற்றங்களை கொண்டு வருகிறவர் தேவன். ஒரு மனிதனை மாற்றுகிறவர் அவர்தான். ஏனென்றால் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற தேவன் அவர் ஒருவரே என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு மாலை கூடிய கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ என்னன்னா, நாம் ஒருபோதும் அப்படி நினைக்கக்கூடாது. பவுல் ஒரு காரியத்தை சொல்றார் பாருங்க, நான் குழந்தையா இருந்த போது குழந்தைக்கு ஏற்றவைகளை பேசினேன். வாசிங்க அந்த வசனத்தை. நான் குழந்தையா இருந்தபோது 1 கொரிந்தியர் 13:11. நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தை கேட்டவைகளை ஒழித்து விட்டேன். நான் குழந்தையா இருக்கும்போது எப்படின்னா, குழந்தைய போல தான் பேசினேன். குழந்தையா இருக்கும்போது
குழந்தைய போல தான் சிந்தித்தேன். குழந்தை என்ன செய்யும்? அதெல்லாம் என் வாழ்க்கையில் செஞ்சேன். இன்னைக்கு நான் அது இல்லை. எதுனா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எபேசியருடைய புத்தகத்திலேயே போட்டிருக்கோம். எப்படி போட்டிருக்கு? 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். என்னது? இப்ப குழந்தையில இருக்கிற அந்த அனுபவம் முடிந்து இப்ப கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு போகிற ஒரு அனுபவம். குழந்தையா இருக்க வரைக்கும் குழந்தை மாதிரியே பேசிட்டு, குழந்தை பகை, குழந்தை பிரச்சனை, குழந்தை மாதிரி மன்னிக்க முடியாது, விட்டு கொடுக்க முடியாது, ஒருமைப்பட்டு போக முடியாது, பொறாமை, அது இது எல்லாமே குழந்தையுடைய சுபாவம். ஆனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி என்கிறது வரணும். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நாம் அடிக்கடி சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் வரப்போகிறார், கர்த்தர் வரப்போகிறார். இன்னைக்கும் குழந்தையினுடைய சுபாவத்தில் இருப்போம் என்று சொன்னால் நாம் பரிதபிக்கப்பட்டுள்ளாய் போய்விடுமே. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது இப்படியெல்லாம் கிறிஸ்து நடப்பாரா என்று சொல்லி கேள்வி கேட்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வந்து. எனவே தான் பவுல் சொல்றாரு, உங்கள் மனமானது புதிதாகிறதுனாலே. நாளுக்கு நாள் நம்முடைய மனம் புதிதாகணும், நம்முடைய ஒவ்வொரு செய்கைகளிலும் புதிதாகணும். அந்த பழைய மனுஷனை களைந்து விட்டுட்டோம் என்கிற அந்த ஒரு நல்ல நம்பிக்கை உறுதி நமக்கு வேணும். இன்னும் பழைய மனுஷனோட கூட சேர்ந்து வாழ்ந்து பழைய மனுஷனோட கூட இருப்போமானா, நான் இன்றைக்கும் மரித்தவனோடு கூட தான் இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த நிலைமையில இருந்து எழும்பு முதலாவது, அப்ப நான் உன்னை பிரகாசிக்க செய்வேன். அந்த பழைய சுபாவங்கள், பழைய பாவங்கள், பழைய அக்கிரமங்கள், பழைய எண்ணங்கள், பழைய தோற்றங்கள் எல்லாவற்றையும் நாம் என்றைக்கு ஒழிக்கிறோமோ அன்றைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அது இருக்க வரைக்கும் கர்த்தர் எப்படி ஆசீர்வாதம்? ஏன்னா அவனுக்கு தான் நம்ம இடம் கொடுத்து வச்சிருக்கிறோமே, அவனுடைய கிரியைகளை வச்சிருக்கிறோமே. அவன் என்ன சொல்றானா அதைத்தானே கேட்கிறோம். ஆனா இயேசு சொல்லுகிறதை கேட்போமானால், இயேசு சொல்லுகிறபடி ஜீவிப்போமையானால், ஆண்டவர் தெரியுமா சொல்வாரு, நீ இப்ப என்ன பண்ண, நிறைவான வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கப்பா. அந்த நிறைவான வளர்ச்சிக்கு வரும் பொழுது, ஒரு பூர்ண புருஷனாகும் போது கர்த்தர் என்ன செய்யறான்? நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். இன்னைக்கு கொஞ்சம் யோசிங்க, இன்னைக்கு நான் குழந்தை மாதிரி தான் இருக்கிறேன்னா, ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வருகிறோம், பாட்டு படிக்கிறோம், துதிக்கிறோம், ஏதோ ஒரு வேத பகுதியை பார்க்கிறோம், போகிறோம் என்கிறதல்ல, அல்லது பிரசங்கம் பண்ணுகிறோம் என்கிறதல்ல. உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மாற்றங்கள் வரும் பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நல்ல ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க, என் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்குது? ஆண்டவர் கூட அன்னைக்கு இணைந்த போது என்னுடைய வாழ்க்கையில பழைய மனுஷனை சிலுவையில் அறைந்தனே, பழைய சுபாவங்களை அறைந்தனே. இன்னைக்கு அவைகள் தலை தூக்கி நிற்குதா? குழந்தைய போல மாறணும். ஆண்டவர் சொன்னாரு, அந்த குழந்தை வேற, அது கள்ளம் கபடமற்ற குழந்தை தன்மை. ஒரு பிள்ளைய அடிங்க, கொஞ்ச நேரம் கூப்பிடுங்க, அது வந்துடும். அந்த தன்மை வேற. சில சுபாவங்கள் இருக்கு, இல்லை நான் தரமாட்டேன், அழுல, பிடிவாதங்கள், இப்படிப்பட்ட சுபாவங்கள் எல்லாம் நம்ம விட்டு மாறியத்தான் ஆகணும். ஏனென்றால் நாம் ஆண்டரோடு கூட போய் இருக்க போகிறோம். இப்போ கிட்டத்தில் கூட பார்த்தோம், அவர் நடந்த பாதை அடிச்சுவடுகளை கற்று நமக்கு வச்சுட்டு போயிருக்கிறாரு. அதில் போன அந்த நிறைவான அந்த அளவுக்கு நாம் வர முடியும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அடுத்தது, மரித்தவன் யார்? முதலாவது பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்தவன், இன்னொருவன் மரித்த நிலைமையில் இருக்கிறான். வாசிக்கலாம், லூக்கா நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். என்னது? மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ண. செத்தவன் எப்படி அடக்கம் பண்ண முடியும்? செத்தவன்
செத்தவனை எப்படி அடக்கம் பண்ண முடியும்? அவன் படுத்திருக்கான், இவனும் படுத்திருக்கான், எப்படி போய் அடக்கம் பண்ண முடியும்? ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, நீ ஒருத்தன் கேட்குறான், நானுமே பின்பற்றி வரணும், அதுக்கு முதல்ல கேட்குறான். ஆண்டு சொல்லிட்டார், நீ எதுக்கு பின்பற்றி வரணும்னு எனக்கு தெரியும், அதனால் நீ உன் வேலையை பார்த்துட்டு போகிறதுக்கு ஏதுவாக கர்த்தர் பேசிட்டார். எனக்கே படுக்கிறதுக்கு இடம் இல்லைப்பா அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி நான் போகிறேன் அப்படின்னு போயிட்டான். இப்போ இவன் கேட்கல, ஆண்டவரே நான் உண்மை பின்பற்றணும்னு கேட்கல. ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, நீ என்னை பின்பற்றி வா அப்படின்றாரு. சரி ஆண்டவரே நான் வர்றேன், ஆனால் ஒன்றே ஒன்று என்னன்னா, எங்கள் வீட்டில் ஒரு பணம் கிடக்குது, எங்கள் அப்பன் செத்து போயிருக்கிறான், அவனை நான் போய் அடக்கம் பண்ணிட்டு வர்றேன். ஆண்டு சொல்கிறாரு, செத்தவனை செத்தவன் அடக்கம் பண்ணுவான்ப்பா, நீ வா, நீ உயிரோடு இருக்கிற. இன்றைக்கு அதை எதை குறிக்கிற என்றால், தேவனுடைய திட்டங்களையும் தேவனுடைய காரியங்களையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒழுங்கு முறைகளையும் சில வேளைகளிலே நாம் நிறைவேற்ற ஆயத்தம் உள்ளவர்களாக பின்னோக்கி போகும்போது அதை தடை பண்ணி நம்மை நிறுத்துகிற ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா? இல்லைங்க எல்லாரும் இப்படியா நடக்கிறாங்க, நீங்க மட்டும்னு சொல்றாங்க இல்லையா? அங்கத்தான் என்னன்னா மரித்த ஒரு நிலைமை. அவனும் போக மாட்டான், போகிறவனையும் போக விட மாட்டான். இவன் செத்து கிடக்கிறான், இவன் உண்மையா கொஞ்சம் தேவனுக்கென்று உண்மையா நிற்கும் போது அவனை இழுத்து உட்கார வச்சிருவான். ஆண்டு சொல்றாரு, இந்த நிலைமையிலிருந்து நீ எழும்பணுப்பா, இந்த நிலைமையிலிருந்து எழும்பணும். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு காரியத்தை நான் உன் கண்களுக்கு முன்பதாக வைத்திருக்கேன், அங்க நீ போகணும். பணத்து பக்கத்தில் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு அல்ல. என்ன ஆண்டவரை என்னை பெத்து வளர்த்து என்ன ஆள செத்தவனை செத்தவன் அடக்கம் பண்ணுவான். இன்றைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க, சில வேளையில் இருக்கலாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் ஆண்டவருடைய வசனத்தின்படி இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் போகணும் நீங்கள் நினச்சி தீர்மானம் எடுக்கும்போது குறுக்கு ஒன்று வந்திருக்கும். அது சொல்லிருக்கும், அது என்ன அப்படி போக இருக்கு, எல்லா இடத்துலையும் அப்படியே போகுது அப்படின்னு ஒன்று கேட்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம், நீங்கள் சொல்கிறது இப்போ தான் எனக்கு புத்தி தெளியுது. எங்கே ஏதேன் தோட்டத்து அனுபவம் வந்துடும். புத்தி தெளிஞ்சா கண்ணு திறக்கும், கண்ணு திறந்தா நாம் கொஞ்சம் வேதத்தின்படி நாம் ஜீவிக்க பழகணும். நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல யோசிங்க, என் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு தடையாக தேவனை விட்டு தூரப்படுத்துறதுக்கு எந்த ஒரு காரியம் முட்டுக்கட்டையாக வந்தாலும் அது மரித்த ஒரு அனுபவத்தை நமக்கு வைக்கிறது. அதை நீங்கள் உதறி தள்ளணும், தள்ளிட்டு நீங்கள் கர்த்தரை நோக்கி போகணும். இயேசு ஒரு குருடனை கூப்பிட்டாரு, பரிதிமையை கூப்பிட்டார், வா அப்படின்னு. அவன் கூப்பிட்டு கெஞ்சினான், வா அப்படின்னாரு. வான்னு சொன்னோன்னே எல்லாத்தையும் அள்ளிட்டு போகல, தூக்கி வீசிடுவான், மேல் போர்வையிலேருந்து எல்லாம் தூக்கி வீசிடுவான். இது எனக்கு இனிமேல் தேவையில்லை. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்துக்குள்ளே வாங்க. சில வேளை தடை பண்ணுகிற ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் சந்தித்திருப்பீங்கன்னா தூக்கி வீசுங்க, வீசிட்டு முன்னோக்கி போங்க. தேவன் காட்டுகிற வழியிலே போங்க, தேவன் சொன்ன பாதையிலே போங்க, வேதம் சொல்லுகிற ஒழுங்கின்படி போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ கர்த்தர் உங்களை பிரகாசிக்க செய்ய உண்மையுள்ளவராக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்கள் பாருங்கள், அதான் ஆண்டு சொல்கிறார். எப்படின்னு சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 51ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, பெலன்கொள் எழும்பு எழும்பு பெலன்கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. போதும். முந்தின நாட்களிலும் பூர்வத்திலும் நீ எழும்பினியே. நீ ரட்சிக்கப்பட்ட போது நீ எப்படி கர்த்தரோடு கூட தீர்மானம் பண்ணி காரியங்களை செய்தாயோ அதே மாதிரி செய்யறதுக்கு நீ இன்றைக்கு மறுபடியும் எழும்புன்னு சொல்லி ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரோடு கூட பேசுகிறார். முந்தின நாட்கள், பூர்வ நாட்கள், கர்த்தருக்காக வைராக்கியம், பேசினா கர்த்தருக்காக பேசுவோம், செயல்பட்டா கர்த்தருக்காக செயல்படுவோம். இன்றைக்கு கர்த்தருக்காக செயல்படுகிறோமா, கர்த்தருக்காக பேசுகிறோமா என்று சொல்லி ஒரு கேள்வி நாமளே கேட்போம். நம்மை மற்றவர்கள் நியாயம் தீர்க்கிறதில்ல, நம்மை நாமே நிதானித்து சோதித்து அறிந்து நியாயம் தீர்க்க வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நாம் இன்னொருவரால் சோதிக்கப்பட வேண்டியதில்லை, நாம் நியாயம் தீர்க்கப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அல்ல, ஆண்டவர் நமக்கு சுய பரிசோதனை செய்யும்படியாகத்தான் எப்பொழுதும் கட்டளையிடுகிறார். நீ உன்னை ஆராய்ந்து பார். அப்படிதான், என்னை நீ ஆராய்ந்து பார்
என்று தான் கத்த சொல்லுவார். நீ இன்னொரு நாள் ஆராய்ந்து படவோ நிதானிக்கப்பட தேவை. நீ ஒன்று ஆராய்ஞ்சு பார் ஃப்ரெடி. நீ என் சமூகத்திலிருந்து நீ ஆராயும் பொழுது நீ செய்த குற்றங்கள், நீ செய்கிற பிழைகள் என்ன என்று உணர்த்தப்படும். நீ உணர்த்தப்படும் பொழுது, நீ சரி செய்யும் பொழுது, நீ மரித்தவர்களை விட்டு எழும்பும் பொழுது நான் உன்னை பிரகாசிக்க செய்வேன். இல்ல நான் படுத்து இருக்கிறேன் அவங்க கூட, சரி, அதான் தட்டி எழுப்பி கொடுக்கிற போஜனம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப இந்த செய்தியை யாருக்கு ஆண்டவர் கொடுக்கிறார்? இந்த செய்தியை யாருக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னா வாசித்து பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. யார் எழும்பணுமா? யார் எழும்பணும்? சீயோனே நீ எழும்பு. இந்த செய்தி சீயோனுக்குரிய ஒரு செய்தி. சீயோனை பார்த்தாண்டு சொல்றாரு எழும்புன்னு. சீயோன் என்ன அப்படின்னா, நீங்க வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது பார்க்கிறீங்க, சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 76ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சாலேமில் அவருடைய கூடாரமும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும். சீயோன் அவர் வாசம் பண்ணுகிற ஒரு இடம். தேவன் வாசம் பண்ணுகிற இடம் தான் சீயோன். இந்த செய்தியை கேட்கும் போது அப்படின்னு விடுறதும் இருக்குது. ஆனா இந்த செய்தியை கேட்கும் பொழுது உண்மையிலே நான் என்னை திருத்திக் கொள்ள வேண்டும், என்னை சரி செய்ய வேண்டும், பரிசுத்தத்துக்கு நேராய் நடக்க வேண்டும், தேவனோடு கூட இணைந்திருக்க வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கிறதும் உண்டு. அதுக்கு யார் தேவைன்னா ஆவியானவருடைய உதவி தேவை. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்தும் போது பாவ உணர்வடைகிறதுக்கு ஏதுவான இருதயத்தை ஆண்டவரை எனக்கு தாரும் என்று யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு அவர் கொடுக்கொள்ளுள்ளவராக இருக்கிறார். சீயோனே அப்படின்னா, சீயோன் என்கிறது கர்த்தர் வாசம் பண்ணுகிறது. நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா வேதத்தில் நாம் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அப்ப சீயோன், நான் தேவனுடைய ஆலயம், எனக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறார். எதற்காக வாசம் பண்ணுகிறார்? தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறது ஒன்று, இன்னொன்று எதற்காக தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்? இந்த சீயோனிலே வாசம் பண்ணுகிறது நோக்கம் என்ன? வாசித்து பார்க்கலாம். நீங்க வாசித்து பாருங்க. சங்கீதங்களுடைய புத்தகம் 50ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூரண வடிவுள்ள சீயோனே, சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். தேவன் பிரகாசிக்கணும். இதுக்குள்ள இருந்து தேவன் பிரகாசிக்கிறது. எப்படி பிரகாசிக்கிறது? எந்த வகையிலே பிரகாசிக்கிறது சொல்லுங்க. எந்த வகையில் பிரகாசிக்கிறது தேவன்? சீயோன், நான் எனக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். இவர் பிரகாசிக்கணுமா? 1000 வோல்ட் லைட் அடிச்சு பிரகாசிக்கிறதா? இல்ல பியூட்டி பாருக்கு போயிட்டு வந்து பிரகாசிக்கிறதா? என்னுடைய ஒவ்வொரு கிரியைகளின் நிமித்தமாக தேவன் பிரகாசிக்கிறார். தேவன் மகிமைப்படுத்தப்படுகிறார். தேவன் உயர்த்தப்படப்படுகிறார். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். சிறைச்சாலையில இருந்து பவுலும் சீலாவும் பாடின போது சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் அதிர்ந்தது, உடைந்தது, எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் காவல்காரன் நித்திரை செய்து கொண்டிருந்தான். அவன் உருவ குத்த தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டான். அவன் குத்திக்கிட்டும் நாம தப்பிச்சிருவோன்னு சொன்னானா? நாங்கள் இங்கே இருக்கிறோம், உனக்கு எந்த கேடும் செய்து கொள்ளாதே. ஏனென்றால் ஓடுகிற ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எங்களுடைய வாழ்க்கையில சாட்சி இருக்கிறது என்று சொல்லி நிரூபித்து காட்டினார்கள். நம்முடைய வாழ்க்கையில சாட்சி வேணும். அங்கதான் கிறிஸ்து பிரகாசிக்க முடியும். நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் கிறிஸ்து பிரகாசிப்பார். யாரு? புறஜாதிகள் மத்தியிலே தேவன் விளங்கப்படுவார்.
அங்கே மகிமைப்படுத்தப்படுவார். ஏன்னா கிறிஸ்தவங்க இப்படித்தாங்க. கிறிஸ்தவங்க இப்படி செய்ய மாட்டாங்கங்க. கிறிஸ்தவங்க இந்த மாதிரி பொய் பேச மாட்டாங்கங்க. கிறிஸ்தவங்க யார்கிட்டையும் எடுத்துகிட்டு ஓட மாட்டாங்கங்க. சொல்லுவாங்க தானே, சொல்கிறாங்க தானே, கிறிஸ்தவர்கள் என்றால் ஒரு காலத்திலே மகிமைப்படுத்த. இன்றைக்கி கிறிஸ்தவன் சொன்னால் இந்த இப்போ இன்றைக்கி நான் ஒன்று பார்த்தேன், அதில் அவர் எழுதுறது கேட்டாலே ரொம்ப அவர் சொல்கிறார், ரட்சிக்கப்படாதவன்ட்ட இல்லையே இப்படி காரியங்கள். ஆனால் உங்களிடத்திலும் என்னிடத்திலும், அவங்களெல்லாம் விட்டுங்க, அப்படி காணக்கூடாது. நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கிறிஸ்து மையமாக இருந்து அங்கே வாசம் பண்ணுறார் என்றதை மற்றவர்கள் விளங்கிக் கொள்ளணும். இது கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் இவனுக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரு, இவன் தான் சீயோன் என்று சொல்லணும். அப்படிப்பட்டது பூர்ண வடிவுள்ளது என்று சொல்லப்படுகிறது. பூர்ண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிப்பார். அது யார் தெரியுமா? சூலமித்தியை பார்த்து நேசர் ஒரு காரியம் சொல்றாரு. உன்னத பாட்டு புத்தகத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உன்னத பாட்டு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, என் பிரியமே நீ பூரண ரூபவதி அம்மா, உங்ககிட்ட ஒரு யாரு கொடுக்கிறது? நேசர் கொடுக்கிற சாட்சி. நேசர் கொடுக்கிற சாட்சி, நீ பூரண ரூபவதி, உங்ககிட்ட பழுதே இல்லை. இந்த சாட்சி இருந்தால் தானே அங்கே போக முடியும். இந்த சாட்சி இருந்தால் தானே அங்கே போக முடியும். தேவனுக்காக நான் கொடுத்தேன், தேவனுக்காக ஆத்துமாதாயம் செய்கிறதுக்காக நான் போய் நோட்டீஸ் கொடுத்தேன், ஆலயம் கட்டி கொடுத்தேன், அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் நான் ஆண்டு அதெல்லாம் கேட்பாரா? அதெல்லாம் செய்தான் வேணும், செய்ய வேண்டிய காரியம் செய்தான் வேணும். ஏனால் இவைகளையும் செய்யுங்கள் அவைகளையும் விட்டு விடாதீர்கள்னு ஆண்டு சொன்னார். ஆனால் முக்கியமானது என்ன தெரியுமா? உலகம் எங்கும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருங்கள் என்பது தானே. நானே தேவன் என்கிறதுக்கு நீங்கள் தானே சாட்சிகள் என்று ஆண்டு சொன்னாரே. அப்ப பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து பிரகாசிக்கணும். ஒவ்வொருவரும் இங்கே சின்ன பிள்ளைகளா இருக்கலாம், பெரிய ஆட்களா யாரா இருக்கலாம், நானா இருக்கலாம், எல்லாரும் தான். நம்மிலிருந்து தேவன் பிரகாசிக்கணும். நம்ம பார்த்துட்டு இவன் ஒரு கிறிஸ்தவனா, இவன் ஒரு பாஸ்டரா, இவன் எதுக்கு இருக்கிறான்னு கேட்கக்கூடாது. ஏற்றுக்கொள்றீங்களா? ஜெபிச்சு போதாது. நீங்க ஜெபிச்சுட்டு ஒரு கிலோ ரைஸை வச்சுக்கிட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயானா ஒன்னாகாது. கழுவுங்க, அடுப்புல வைங்க, கொதிக்க வைங்க, சமைங்க, அப்ப அரிசி சோறாகும். கிரியை இல்லாத ஜீவியம் செத்ததாகத்தான் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபத்தினாலே நாம் பலத்தை கேட்கலாம் ஆண்டவர்ட்ட. தீர்மானம் எடுத்து செயல்பட வேண்டியது நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவையான ஒன்று. நம்ம பார்த்து இவரா, இவர் கிறிஸ்தவர், இவன் தான் கிறிஸ்தவன், கிறிஸ்து சக அவன்றது இவன் தான். ஃப்ரைடுன்ற பேரோ, பவுலுன்ற பேரோ, ஜோன்ற பேரோ, ரூத்ன்ற பேரோ, அது கிறிஸ்தவன் கிடையாது. சுப்பிரமணியனா இருக்கலாம், கிறிஸ்தவனாய் வாழ்ந்து காட்டுறவன் தான் கிறிஸ்தவன். அவன் பேர் விநாயகமூர்த்தியா கூட இருக்கலாம். நான் சொல்றேன், ஐயோ இது இந்த பேர் இல்லையா, நீங்க பாஸ்டர் இதை சொல்லலாமா? அந்நிய தெய்வங்களும் இந்த கிறிஸ்தவர்கள் செய்வாங்க, இந்த பேர் மாற்றுவாங்க ஞானஸ்நானம் கொடுக்கும்போது. நான் செய்கிறதில்லை. ஏன் தெரியுமா? அவன் வேலை செய்கிற இடத்துல அவனை என்ன சுப்பிரமணியன் போயிட்டு யோவான் நான் கூப்பிட்டுருப்பான்? கூப்பிட மாட்டான் தானே, அங்கே அதுதானே கூப்பிடுவான். சபைக்குள்ள சில பெயர்கள் கூப்பிட முடியாது என்று சொன்னால் அவர்களுக்கு கொடுக்கலாம். இந்த தெய்வங்களுடைய பெயர்கள், மற்ற தெய்வங்களுடைய பெயர்களை நாம் அதுக்காக கொடுப்போம். மற்றபடி எது முக்கியம்? சாட்சி. சாட்சி தான் முக்கியம். தேவன் பிரகாசிக்கணும். அப்போ மரித்தோரை விட்டு எழுந்து நீ கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கிறதுக்கு உன்னுடைய ஆலயம் சரியாக இருந்தால் கிறிஸ்து அதில் இருப்பார். அங்கே பூர்ணமாக இருக்கும்போது, அவர் பிரகாசிக்கும்போது உன் வாழ்க்கை சொல்லாமலே உயர்த்தப்படும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, எலும்பு எலும்பு அடுத்த சீயோனே, நீ என்னன்னா உன் வல்லமையை தரித்துக்கொள். அப்படித்தானே? உன் வல்லமையை தரித்துக்கொள். அதுக்கு பிறகு சத்துரு என்ன செய்ய மாட்டான், உங்ககிட்ட வரமாட்டான்.
நீ முதலாவது தீர்மானம் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு எழும்பி வல்லமே தரித்துக்கொள். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், மிலிட்ரி இராணுவத்தில் பயிற்சி எடுக்கிறவர்களுக்கு காலையிலேயே பயிற்சி கொடுப்பாங்க. நான் சவுதியில் இருக்கும்போது ஏர்ஃபோர்ஸில் பேஸில் இருக்கும்போது காலையில் 5 மணிக்கே வந்துடுவாங்க சாப்பிட்றதுக்கு. அதுக்கு முதல்ல அவங்களுக்கு பெரடுக்கெல்லாம் போகணும், போயிட்டு தான் அங்கே ஓடி வருவாங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் போயிட்டு காரியங்கள்லாம் செய்து அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது. அது வரைக்கும் இருந்துட்டு ஈவினிங் 6 மணிக்கெல்லாம் சாப்பாடு முடிச்சுட்டு அவங்களோட மத இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவங்க கொஞ்சம் நேரம் படுக்க போகணும். காலையில் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு எழும்பிடணும். குறிப்பிட்ட நேரம் அந்த எலாம் அடிக்கும். எலாம் அடித்தோன்னு என்ன செஞ்சிடணும், எழும்பணும். எழும்பி அப்படியே சரத்தையும் ஊற்றிட்டு ஆண்டு போய் சரி வருமா? எலும்புன்னு என்ன செய்யணும், கட்ட 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 கட்டன்னு முகத்தை கழுவி அவன் இவனை இடித்து, ஏன்னா எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் போயிடலுமா, போய் முகத்தை கழுவிட்டு எல்லாம் செஞ்சுட்டு உடுத்திட்டு அதுக்கு பிறகு அவன் என்ன செய்யணும், பெரடுக்கு போகணும். போகலைன்னு சொன்னால் அடி விழும். அப்படி தானே மிலிட்ரியில், ஸ்ரீலங்கா மிலிட்ரி அதில் மோசமான ஒரு மிலிட்ரி. என்கிட்ட ஒருத்தர் இருந்து வந்து சொன்னார், அப்படி சேவடு காட்டி போனாலும் அடிப்பானோ. இங்கெல்லாம் சேவடு காட்டி பிரச்சனை கிடையாது, அங்கே சேவடு காட்டி இப்படி வந்து இப்படி தடவி பார்த்துட்டு ஒரு அட்டியான். அப்படிப்பட்ட கடினமான ஒரு இது. அப்போ ஆண்டு சொல்கிறாரு, நீ எழும்பி நீ என்ன செய்யணும்னா உன் வல்லமையை தரித்து கொண்டு நீ ரெடியாக இருந்தன்னு சொன்னால் சத்ரு உங்ககிட்ட வரமாட்டான். நமக்கு ஆண்டவர் சில வல்லமைகளை அதிகாரங்கள், அதுக்கு என்ன செய்யணும், நீ உடுப்பெல்லாம் உடுத்தி அது போட்டிருக்கு தானே, நீ என்ன எழும்பி போட்டிருக்கு அலங்கார வஸ்திரங்களாத்தையும் உடுத்திக்கிட்டு ரெடியார் அப்படின்னு. அப்போது அந்த உடுப்பை போடணும் இல்லையா? நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள், ரோமருக்கு எழுதுன 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். என்னது, அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளி விட்டுட்டு சும்மா இருந்தா சரி வராது. என்ன செய்யணுமா, ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்து கொள்ளணும். ஒரு இராணுவ வீரன் எல்லாம் சப்பாத்தி போட்டு தொப்பி போட்டு உடுப்பு போட்டாலும் ஓடி போய் நிற்கலாது. அவன் எடுக்க வேண்டிய ஆயுதத்தையும் எடுத்துக்கொண்டு தான் ஓடணும். துப்பாக்கி எடுத்து தானே ஓடணும், போய் தான் நிற்கணும். அதுபோல ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும். வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். எப்படின்னா, எபேசியருடைய புத்தகம் நமக்கு நேரமாக நான் சொல்லிக்கிட்டே போகிறேன். 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் கூட நமக்கு போராட்டம் இருக்கிறது. வானமண்டலங்களில் உள்ள சேனைகள், பொல்லாத பிசாசுகளோடு கூட நமக்கு போராட்டம் இருக்கிறது. அந்த போராட்டத்தை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டு சொல்றாரு எப்படின்னா, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கலாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். முதலாவது என்ன அப்படின்னா, சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையிலே கட்டினவர்கள். பெல்ட் என்னதான் உடுப்பு உடுத்திருந்தாலும் என்ன வேணும், பெல்ட் போட்டாகணும். பெல்ட் போட்டால் தான் ட்ரௌசர் நிற்கும். ஒரு காலத்தில் முதல்ல அங்கே எஸ்வாவில் வேலை செய்யும்போது ஒரு பொடியை வந்திருந்தான். அவன் பார்த்தா இப்படியே கீழே, நான் நினச்சேன் என்னடா இது அப்படின்னு, பெல்ட் இல்லை பாவம் அப்படின்னு. அதுதான் ஃபேஷனாக இப்போயும் இருக்குது. எங்கள்லேயும் இப்போ ஒன்று வேலை செய்யுது, பாதி அப்படியே போயிடும். அப்போ என்ன முக்கியம் அப்படின்னா, ஒரு போர் சேவகன் போய் யுத்தம் பண்ணுறதுக்கு எல்லாம் சரியாக இருக்கணுமா இருந்தா அவனுடைய இடைக்கட்சி என்ன இருக்கணும், கட்டப்பட்டவனாக இருக்கணும், நல்லா கட்டியிருக்கணும். நமக்கு சத்தியம்தான் இடைக்கச்சை, அப்படித்தானே போட்டிருக்கு. சத்தியம் எனும் இடைக்கச்சையை கட்டினவர்களாயும், சத்தியம் தாங்க முக்கியம். அவர் சொல்றாரு, இவர் சொல்றாரு, அதை சொல்றாரு, இதை சொல்றதல்ல. இவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதுதான் வார்த்தை. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தை ஒழியாது.
சிலருக்கு யார் எதை சொன்னாலும் சரி எல்லாமே சத்தியம், எல்லாமே ஆமேன், எல்லாமே அல்லேலூயா, அவங்க பெரிய ஊழியக்காரங்க. பரலோகம் போகணுமா இருந்த ஆண்டவர் என் வார்த்தை தான் நியாயம் இருக்குன்னு சொன்னாரு. துர்க்கிரியைகளுக்கு வாழ்த்து சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைக்கு பங்குள்ளவனாயிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசி நாட்கள் இருக்கிறீங்க, தெளிவுள்ளவர்களாக சத்தியத்தில் நிலைத்திருங்க. அடுத்த ஆண்டு அங்க என்ன சொல்றாரு? நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகும். பிசாசு என்னதான் நமக்கு விரோதமாக அம்புகளை எய்தாலும் கூட நம்மை பாதுகாக்கிறதுக்கு நீதி என்ற மார்க்கவசத்தை நாம் தரித்திருக்கணும். நீதி உள்ளவர்களாய் நாம் காணப்படணும். அவருக்கு ஒரு நீதி, இவருக்கு ஒரு நீதி, அவர் வசதி உள்ளவர், இவர் தாழ்ந்தவர், அவர் அந்த இது, இவர் இந்த. நாம் எல்லாருக்கும் சமமானவர்களாகத்தான் இருக்கணும். நமக்கு யாரும் வேறுபட்டவர்கள் அல்ல. ஏனென்றால் நாம் ஒரே அப்பத்தை புசித்து ஒரே பாத்திரத்திலே பண்ணுகிற ஒரே குடும்பத்தாராக இருக்கிறோம். கிறிஸ்து ஒருவரே நமக்காக மரித்தவராக இருக்கிறார். அப்ப நீதி உள்ள. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு? சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சி உங்கள் கால்களிலே தொடுத்தவர்களாயும். பாதரட்சின்னு நமக்கு தெரியுது இல்லையா? எந்த பாதரட்சியை போடணும்? சமாதானத்தின் சுவிசேஷத்தின். இப்ப இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தின் அப்படின்றத ரெண்டா பிரிங்க பார்ப்போம். பிரித்து எழுதுகள்னா எப்படி எழுதுவீங்க? சமாதானம் சுவிசேஷம். ஆனால் சமாதானத்தின் சுவிசேஷம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அந்த வசனம் சரி. இப்போ நான் என்ன சொல்றேன்னா அதை பிரித்து எழுதி பார்ப்போம். சுவிசேஷம் சொல்றவன் சமாதானம் இருக்கணும், இல்லாட்டி சுவிசேஷம் சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா சுவிசேஷத்தை கேட்குறவன் கேட்பான். சமாதானத்தில் பாதரட்சியை போட்டுக்கிட்டு ரெண்டு காரியம் செய்யலாம். சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதுக்காக போகலாம், அப்படித்தானே? நாம் சமாதானம் உள்ளவர்களாக காண்றதுக்கு எதுவாக சமாதானத்தில் நிறைந்திருக்கலாம். இயேசு சொல்லும்போது மலை பிரசங்கத்தில் ஒரு காரியம் சொன்னார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள். அப்ப யாரு தேவனுடைய புத்திரன்னு சொல்றாருன்னா அவங்க போய் சுவிசேஷம் சொல்லலாம். தேவனுடைய புத்திரர் அப்படின்னும் போது வெளிப்படுத்த சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இருப்பு கோளால் ஆட்சி செய்ய போகிற அந்த ஆண் பிள்ளை எடுத்துக்கொள்ளப்படும். அப்படிதானே? அந்த ஆண் பிள்ளை யார் தெரியுமா? இந்த உலகத்தில் ஜெயம் கொண்டவனா இருந்தா அவன் சமாதானம் பண்ணுகிறவனா இருப்பான். யாரெல்லாம் சமாதானம் பண்ணுங்க, சமாதானமாக இருங்க, சமாதானம் இன்றைக்கு உலகம் எங்கேயோ தேடுகிறது. ஆனால் சமாதானத்தின் தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எனவே தான் வேதம் சொல்லுகிற சமாதானத்தின் தேவன் வருமளவும், அப்படி போட்டிருக்கா, சமாதானத்தின் தேவன். அப்ப என்னது? இப்ப அடுத்தது என்ன செய்யணும்? சுவிசேஷம் சொல்லணும். அங்கதானே இருக்கு பிரச்சனை. நாங்க சுவிசேஷம் சொன்னா அவங்க நம்மளை திருப்பி ஏற்றுக்குவாங்களா? எங்களை கூப்பிடுவாங்களா? சுவிசேஷம் கட்டாயம் நம்ம சுவிசேஷம் சொல்லித்தான் ஆகணும். ஆண்டவரே, வெறுங்கையனாய் எப்படி ஆண்டவருடைய சமூகம் வர முடியும்? கேட்டுட்டு அங்கே போயிட்டு சொல்லுங்கள், அவர் பிரசங்கம் பண்ணுறாரு, அவரை போய் சுவிசேஷம் சொல்ல சொல்லுங்கள். என்னது? அவரை போய் சுவிசேஷம் சொல். அப்படித்தானே? சுவிசேஷம் சொல்லுகிறவனை குறித்து வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா வாசிங்க, எபேசியர் 6:15 சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்கள் திருத்துறோம், சமாதானம் பண்ணுறவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்லி பார்த்தீங்க. இப்போ
ரோமர்கள் நிருபம் 10:15 பார்த்தீங்கன்னாக்கும், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிறனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். போய் பியூட்டி பார்க்கு போயிட்டு வந்தால் கூட அந்த அழகாக இருக்காது, அவ்வளவு அழகாக இருக்குமா, க்ளீனாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசாயா 52:7 அதே காரியத்தை சொல்லப்படுகிறது. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகள் மேலே இருக்கிறது. அந்த பாதம் அப்படி எவ்வளவு அழகாக இருக்குது தெரியுமா? நடந்து 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 எத்தனையோ மிஷினரிமார் நம்மளோட தேசங்களுக்கு வந்து பசியோடும் பட்டினியோடும் அடிகளோடும் நெருக்கங்களோடும் மரணங்களை சந்தித்தார்கள். அவர்களுடைய பாதங்கள் எல்லாம் அழகாக இருந்தது. இன்றைக்கி தேவ பிள்ளையே, அந்த சுவிசேஷத்தை மிகவும் இலகுவான முறையில் சொல்ல கர்த்தர் நமக்கு எத்தனையோ வழிகளை வைத்திருக்கிறார். நானும் தான் நீங்களும் தான் நாம் ஒரு தீர்மானம் பண்ணுவோம், ஆண்டவர் என்னுடைய சுவிசேஷம் சொல்வேனே, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லி இருக்கிறார். அப்படிதானே? கிறிஸ்து அப்போ பிரகாசிக்க பண்ணுவார். என் காரியமாக நீ போகிற ஒன்று நான் சும்மா விடலாமா அப்படின்னா. கடைசியாக நீங்கள் பாருங்கள், அதில் என்ன போட்டிருக்கேன்? பொல்லாங்கனையும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு. விசுவாசம் முக்கியம். நமக்கு விசுவாசம் மிகவும் முக்கியம். விசுவாசத்தினால்தான் அவர்கள் உலகங்களையே ஜெயித்தார்கள். விசுவாசத்தினால் எல்லாம் ஆகும் என்று போடப்பட்டிருக்கு. காலையில் எழும்பி தேவ சமூகத்திலே ஜெபிச்சுட்டு ஆண்டரை தாங்கன்ட்டு வெளியில் வந்துட்டு அது சரி வராதுன்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் சரி வராது. ஜெபம் பண்ணும்போதே விசுவாசத்தை சொல்லுங்கள், கர்த்தரை சந்திப்பார், கர்த்தரை செய்வார், கர்த்தர் எனக்கு தருவார். அதனால தான் நான் கர்த்தர் இடத்துல கேட்டேன், கர்த்தாவே இதை நீர் எனக்கு செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் ஒன்று சொல்லுவேன், கர்த்தர் இடத்துல சில காரியங்களை இப்படி செய்யணும், இந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி செய்யணும்னாலும் கூட கர்த்தர் செய்ய உண்மையோட இருக்காது. ஆனால் அதுக்கு நம்ம ஒன்றும் அப்படி இப்படி இல்லைன்னா ஒன்றும் செய்யலாது. ஆனால் தேவன் சொன்னதை செய்கிறது, கேளுங்கள் தரப்படும், என் இடத்துல கேளுங்கன்னு சொன்னால் தரத்தான் செய்வார். அப்போ என்னது? விசுவாசம் இருக்கணும். அடுத்தது என்னென்னா, ரட்சணியமே தலைச்சீராவையும் தேவவசனமாகி ஆவியின் பட்டத்தையும் எடுத்துக்கணும். நமக்கிட்ட தலைச்சீரை கட்டாயம் தேவை. அடுத்தது என்னது? பட்டயம் வேணும். அந்த தலைச்சீரா எப்பயும் நம்ம தலையும் பாதுகாக்கும், ஆவியின் பட்டயம் நமக்கு. அதுதான் வெளிப்படுத்த சுவிசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12:11 வாசிக்கும், மரணமே நேரிடுறதா இருந்தாலும் சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்கள். இந்த உலகத்தில் பிசாசு பல விதமான போராட்டங்களை கொண்டாந்தாலும் நம்மகிட்ட வசனம் இருந்தால் நமக்கு உறுதிப்படுத்தும், பலப்படுத்தும், தைரியப்படுத்தும், அவனை ஜெயிக்கிறான். அவன் சொல்லுவான் இதெல்லாம் சரி வரான். அப்படி தான் எசைக்கியாட்ட சொன்னான் இல்லையா, இதெல்லாம் சரி வர. ராப்சாக் வந்து சொல்லும்போது அதெல்லாம் சரி வராது. இல்லை, என் தேவன் செய்ய உண்மையோட கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வதிப்பார்.